ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கோலம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஒரு புள்ளியாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு 8 புள்ளியை நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்து டாட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி 8 டாட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு 8 டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 8 டாட்ஸை 8 வரிசையாக வைக்கணும் நம்ம. ஓகேங்களா, இப்போது 2 வரிசை வந்துடுச்சு 8 டாட்ஸு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 8 வரிசை வச்சுட்டு ஃபஸ்ட்டு புள்ளியிலேருந்து 1 2 3 இந்த மாதிரி 3 புள்ளிக்கு நம்ம ஒரு வளைவாக போட்டுக்கணும். அதே மாதிரி சேம் 1 2 3 இந்த மாதிரி 3 புள்ளிக்கு நம்ம ஒரு வளைவை உருவாக்கணும். அது லெஃப்ட்டு ரைட் 2 சைடுமே நம்ம இந்த மாதிரி பண்ணணும். செகண்ட் டைமு உங்களுக்கு அது டார்க்காக இருக்கட்டும்னு இன்னொரு டைமு நான் வந்து போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, நீங்கள் என்ன பிகினராக இருப்பீங்க, அது எப்படி போடணுது. அப்புறம் இந்த 3 புள்ளிக்கும் இப்படி வளைவாக ஒரு பெண்டாக ஒரு கோடு போடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட்டு அதை இந்த வளைவோடு ஜாயின் பண்ணிடணும். அப்புறம் இந்த வளைவோடு ஒரு ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா, இப்போது இது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம சென்டரில் இதுக்கு நேராக ஒரு புள்ளி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு சின்ன நீட்டான ஒரு வளைவு மாதிரி பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டையும் லேசாக பட்டர்ஃப்ளைக்கு 3 இதுவும் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக பெண்ட் பண்ணி வளைச்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போது பட்டர்ஃப்ளை அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம எல்லா பட்டர்ஃப்ளையும் வந்து போட்டுக்கணும். 1 2 3 இந்த மாதிரி 3 பெண்டு வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். 4 டாட்ஸ்க்கு கணக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்புறம் இந்த 3 டாட்ஸ்க்கு கோடு போட்டு ஒரு வளைவு, இந்த 3 டாட்ஸ்க்கு கோடு போட்டு ஒரு வளைவு நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா, பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், சென்டரை இந்த மாதிரி ஒரு புள்ளி மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். 3 வளைவு வந்து வரணும். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் இந்த 4 பட்டர்ஃப்ளையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த வளைவை அழகாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா கோலம் போட தெரிஞ்சுதுன்னா இது மாதிரி நம்ம அழகாக அப்படியே வளைச்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் அந்த பெண்டுங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். இதே நீங்கள் கோலம் போட கற்றுக்கிற மாதிரியாக இருந்தால் இன்னுமே இதை சூப்பராக அழகாக போடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி இது வந்து ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை நீங்கள் போடணும்னு நினச்சா கூட உங்கள் வாசலில் போடலாம். இந்த மாதிரி 4 புள்ளி வச்சுட்டு இந்த 4 புள்ளிக்கு ஜாயின் பண்ணி கூட ஒரு பட்டர்ஃப்ளை கூட சிம்பிளாக போடுறதுனா கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, 4 பட்டர்ஃப்ளை வேணும்னாலும் போட்டுக்கலாம், 1 பட்டர்ஃப்ளை வேணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போ சென்டரில் 3 டாட்ஸ்க்கு போட்டு ஒரு வளைவு, இந்த 3 டாட்ஸ்க்கு போட்டுட்டு ஒரு வளைவு வளைச்சிக்கணும். ஓகேங்களா, போட்டுட்டு சென்ட்ரு புள்ளிக்கு ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு பட்டர்ஃப்ளைக்கு ஒரு சுழல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியே 3 டாட்ஸ்க்கும் நம்ம ஒரு சுழல் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் பிகினராக இருந்தால் ஃபஸ்ட்டு நான் போட்ட பாருங்க பென்சிலில், அந்த மாதிரி பென்சிலை ட்ரை பண்ணிவிட்டு பேப்பரில் ட்ரை பண்ணி நம்ம அதுக்கப்புறமா வாசலில் போட்டால் தான் ரொம்ப சூப்பராக வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி சென்ட்ரல் நம்மளுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ புள்ளி வச்சு கூட நம்ம அது டிசைனுங்களாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட்டர்ஃப்ளையில் சின்ன சின்ன புள்ளி இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம சும்மா அது வந்து ரஃப்பாக வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இல்லை சென்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன் பிடிச்சா கூட நீங்கள் அந்த மாதிரி அந்த டிசைனை உங்களோட இமேஜினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து போட்டுகிட்டே போகலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பிடிக்குமோ கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான சிம்பிளான கோலத்துக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கோலத்தோடு உங்களிடம் சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா.